வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம அஜித் குமார் நடித்து மகிழ் திருமணி டைரக்ஷன் வந்திருக்க விடாமுயற்சி படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. விடாமுயற்சி இந்த படம் சென்சார் ஆன டேட் 9/1/2025. அதாவது பொங்கலுக்கு 4 நாள் முன்னாடி தான் இந்த படம் சென்சார் வாங்கியிருக்கு. ஜனவரி 14 ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் வேலைக்கு ஆகலை. ஸோ இப்போ ஒரு மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 150 minutes 0.46 seconds, அதாவது 2 மணி நேரம் 30 நிமிஷம் 46 நொடியில் ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. இன்டர்வலாக சேர்ந்தால் படம் முடிய ஒரு 2.25 மணி நேரம் தான் ஆகும். டியூரேஷன் 150 நிமிஷம்ன்றது கூட அஜித்தோடைய ஐடியாவாக இருந்திருக்கலாம். 1+5 = 6 நியூமராலஜி பார்த்துருக்காரு. அஜித்துக்கு எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அபார நம்பிக்கை இருக்குது. அது இந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயும் தெரியுது. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். 16+, 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த படத்தையே பார்க்கணுன்றாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா, சென்சார் கொடுத்து டி பாலமுரளி, சிபிஎஃப்சி சென்னை. அஃபிஷியலாக இந்த படத்துக்கு மொத்தம் 4 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 பச்சை பச்சையான கெட்ட வார்த்தைகள் இருக்குது, மியூட் த வேர்ட்ஸ், அந்த கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஆடியோலாம் வராது. அடுத்து கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு, எந்த கெமிக்கல் நேமையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது ஒரு கெமிக்கல் மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும்னு தெரிஞ்சா பொதுமக்களும் இதை கெட்ட விதமாக கையாள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விளைவுகள் பெருசாக இருக்கும்ல, அதுக்காக மியூட் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 3 மாடி வித் ரூட் கெஸ்டர் அண்ட் கில்லிங் ஆஃப் ரக்ஷித், எந்த விதமான அசிங்கமான செய்கைகளையும் காட்ட தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கட் நம்பர் 4 ரிமூவ் த பிராண்ட் நேம்ஸ் ஆஃப் இன்டாக்சிசன்ஸ் ஃப்ரம் விஷுவல்ஸ். அடுத்து ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர் ஸ்ட்ராங்காக போட சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக சென்சார் போர்டு கட் பண்ண விஷயங்கள். வாலண்டியராக இந்த படம் எடுத்தவங்களே இந்த படத்தில் மொத்தம் ஒரு 23 நிமிஷத்துக்கு ஏகப்பட்ட சீன்ஸை மாற்றி விட்ருக்காங்க சென்சார் வாங்கினதுக்கப்புறம். அது மாதிரி பார்த்தா மொத்தம் 14 சீன்ஸில் கை வச்சுருக்காங்க படத்துடைய டைரக்ஷன் டீமு. அது என்னென்னா, கட் நம்பர் 1 ரொம்ப டீட்டெயிலாக இதை படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சீன்ஸ் எல்லாம் படத்தில் வராது. ஒருவேளை படம் ஆஹா ஓஹோன்னு சூப்பராக இருந்து இந்த சீன்ஸ்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இது எப்படி எடுத்திருப்பாங்க, இது என்ன சீன்னு டீட்டெயிலாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிங்க. மற்றபடி ஒரு சுமாரான படமோ ஒரு மொக்க படத்துக்கோ இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள் தேவையில்லை. இருந்தாலும் அந்த சீன்ஸ்லாம் என்னென்னு படிக்கிறேன். கட் நம்பர் 1 delete the trimmed visuals of titles from fiction disclaimer card. சரி, to director name card, hero looks at heroine, exterior shot of restaurant, heroine talking to her friends. ஒரு 3.5 நிமிஷம் சீனு தேவையெல்லாம் தூக்கி போட்டாங்க. கட் நம்பர் 2 trim the visual of heroine talking to her friends, delete the visuals from heroine talking to her friends. ஹீரோயினுக்காக நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடுது அந்த சீன்ஸு. அது மொத்தம் தூக்கி போட்டாங்க குப்பையில். கட் நம்பர் 3 delete the visual of hero talking to person in a bar. அது ஒரு 19 செகண்ட், அதுவும் வேணான்ட்டாங்க. delete the visuals of lady in front of heroine, a lady talking to heroine. அது ஒரு 1 நிமிஷம், அதையும் காலி பண்ணிட்டாங்க. ஹீரோ டாக்கிங் டு த பேங்க் எம்ப்ளாயி, பர்சன் டாக்கிங், அதையும் தூக்கிட்டாங்க. ஒரு 6வது சீனு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு 7வது சீனு ஒரு 28. ஹீரோ டிரைவிங் த கார், ஹீரோ ஹோல்டிங் கன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பர்சன், ஹீரோ சர்ச்சிங், எ பர்சன் லுக்ஸ் அட் ஹீரோ. இந்த மாதிரி ஹீரோ சம்மந்தப்பட்ட விஷயத்தையே பல விஷயம் தூக்கிட்டாங்க. அடுத்து பாருங்கள், 3.41 செகண்ட், கிட்டத்தட்ட 3.5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை தூக்கியிருக்காங்க பாருங்கள். ட்ரிம் த விஷுவல் ஆஃப் ஹீரோ லுக்கிங், ஹீரோ லுக்ஸ், ஹீரோ சிட்டிங், ஹீரோ லுக்ஸ். ஹீரோக்கு பில்டப் ஷாட் போல இருக்குது, மொத்தம் தூக்கடாச்சிட்டாங்க. அடுத்து எல்லாம் சின்ன சின்ன டிஸ்க்ளைமர் தான். அப்டேட்டிங் பிகினிங் டைட்டில்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஷன் டிஸ்க்ளைமர், டைரக்டர்ஸ் நேம் கார்டு, சாங் ஸ்வாதிகா அலாங் வித் லீட் சீன், ஹீரோ லுக்கிங் அட் த ஹீரோயின். இந்த இடத்துல ஒரு 8.5 நிமிஷத்துக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கும் இருக்குது, ஸ்வாதிகா சாங். அடுத்து சீன் நம்பர் 10, இங்கே ஒரு 11.56 நிமிஷத்துக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் டாக்கிங் அபவுட் தம், ரீஎடிட் த விஷுவல் ஆஃப் ஹீரோயின் டாக்கிங் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆடட் த சாங் தனியே தள்ளாடி போகிறேனே. இந்த இடத்தையும் ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு 12 நிமிஷம். அதுக்கடுத்து கட் நம்பர் 11 சீன் நம்பர் 11 எ பர்சன் வாக்கிங், ஓல்ட் லேடி ஹோல்டிங் த கன், ஹவுஸ் எக்ஸ்டீரியர் ஷாட், ஒரு 22 செகண்டுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆடிங் த அப்டேட்டட் ரோலிங் டைட்டில்ஸ், கிட்டத்தட்ட 2.46 நிமிஷத்துக்கு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து add the song One Got My Enemies, already set to visual of hero kidnapping villain's friend. Add the song பத்திக்கிச்சி, ஹீரோ அட்டாக்கிங் வில்லன் கேங். இதாங்க விடாமுயற்சி படத்துடைய ஃபுல் டீட்டெயில் சென்சார். 19.56 நிமிஷம் சீன்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. 23.29 நிமிஷம் சீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அஜித் படம் வரும்போது மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதை எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஷோவை ரொம்ப ஆவலாக போய் தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி பெரும்பாலும் ஆவலாக போய் பார்த்தவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வந்த படம் தான் வலிமை. கடைசியில் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு படம் ஆயிடுச்சு. நேர்கொண்ட பார்வையும் அதே நிலைமை தான். துணிவு படம் கூட ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற பேர் தான் எடுத்தது தவிர ஆஹா ஓஹோ சூப்பர்னு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அது இல்லை. கிட்டத்தட்ட அஜித் படத்தை பார்க்குற
எல்லாருமே இந்த படமாச்சும் ஒரு அதிரி புதிரி ஹிட் ஆகிடும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து அஜித் எல்லாரும் ஏமாற்றிட்டு தான் வராரு. அதே போன்ற ஒரு ஏமாற்றம் இந்த படத்தில் நிலைக்குதா, இல்லை ஏதாச்சும் ஒரு புது விதமான ஆச்சரியத்தை நிகழ்த்துறாருன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?